காணும்படியாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்துக்குரிய வழிகளை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாச அறிக்கை பேசணும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினா அது நன்மைகளை பார்க்க முடியாது. அதனுடைய பலன் என்னன்னு சொன்னா அது வளராது, அது தடையாக தான் மாறும். ஆனா ஈசாக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து விதைத்த பொழுது அந்த ஆசீர்வாதம் வர 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 விருத்தி ஆனது என்று சொன்னா, பணத்தின் மேல பணம், பொருளாதாரத்தின் மேல பொருளாதாரம், ஐஸ்வர்யத்தின் மேல ஐஸ்வர்யம் சேர 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 அவன் அந்த தேசத்தில் இருக்கிற கோடீஸ்வரன் என்கிற பட்டியலில் கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தி மகா பெரிய கோடீஸ்வரன், அதுதான் மகா பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறினான் என்று சொன்னார். அப்போ ஒன்றுமில்லாத இருந்து ஒன்றை தொடங்குகிற நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு தருவார்னா, இன்னைக்கு அவருடைய பிள்ளையாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலை வேணா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்கிறது எப்படி? ஒரு ஐஸ்வர்யனை போல பார்க்கிறார். நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரனை போல பார்க்கிறார். அப்போ உங்களுடைய வார்த்தை கர்த்தருடைய வாழ்க்கையில கட்டப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அறிக்கப்படும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் புதிய வழிகளை கர்த்தர் திறக்க ஆரம்பிப்பார். புதிய நன்மைகளை காணும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் இருக்கிற மற்ற ஜனங்க பார்க்கும் பொழுது அவனுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்காகவும் அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தணும் என்பதற்காக அவனோடு என்ன வாக்குவாதம் பண்ணினாங்க. ஆனா வாக்குவாதம் பண்ணினாலும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தல. ஐயோ இந்த பிள்ளைகிட்ட சண்டை போடுறாங்க, இந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண நிறுத்தணும்னு ஆண்டவர் நிறுத்தல. அதுல என்ன பண்ண வர 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 அவனோட வாழ்க்கையை விருத்தி அடைய செய்தார் என்று சொன்னா, இந்த நாட்களிலே நம்ம சிறிதாய் தொடங்கின நம்முடைய பிசினஸும் வாழ்க்கையும் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் வர 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 வாழ்க்கையில விருத்தியை காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற செய்ய போகிறார். உங்க வாழ்க்கை அநேகருக்கு ஒரு நன்மையை காணவும், அநேகர் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற அளவு உங்க வாழ்க்கை கர்த்தர் உயர்த்த போகிறார் என்பதை குறித்து தான் எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினார். அதுக்கு காரணம் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம், உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு தரிசனம், கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் விளைய செய்வார். அந்த நம்பிக்கை காணும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க விசுவாசம் அறிக்கை பண்ண போது ஆண்டவர் இதே போலவே உங்களுடைய வாழ்க்கை மகா பெரியவன் ஆனான் என்று சொன்னார். அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை காட்டிலும் ஈசாக்கு ஒரு பெரிய நபராய் கர்த்தர் மாற்றினார். இதுக்கு காரணம் ஈசாக்கு கர்த்தரோடு இருந்தார். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். அவன் விதைத்தான் 100 மடங்கு பலனை காணும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அப்ப இந்த விசுவாச வார்த்தையை